ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துல என்ன பிரச்சனை? தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள விரும்பும், அவ்வளவுதான் பிரச்சனையே. அதுதான் பிளஸும் அதுதான், மைனஸும் அதுதான். ரிஷப லக்னத்தை பொறுத்தவரை கொஞ்சம் அழகாவே இருப்பாங்க. அழகா இருப்பாங்கன்னா, அழகுக்கு எது அளவுகோல்? கருப்பா, சிகப்பா, மாநிறமா? அதெல்லாம் கிடையாது. அழகுக்கு அளவுகோல் எதுனா கவர்ச்சி, ஈர்க்கும் தன்மை. புரியுதா? பார்த்த உடனே ரெண்டாவது தடவை பார்க்கணும்னு தோணுது இல்லையா? அதுதான் அழகு. புரியுதா? அதுக்கு சிகப்பு, சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், கருப்பா இருக்கு, அதெல்லாம் கிடையாதுங்க. அழகு என்பதற்கான அளவுகோல் எது? மீண்டும் மீண்டும் பார்க்க தூட்டுகின்ற ஈர்ப்பு தான் அழகு. ஒரு குழந்தைய பார்த்த உடனே கண்ணை வச்ச கண்ணை நம்மளால நகர முடியல, இல்லையா? அது பாக்குறோம்ல, அதுதான் அழகு. சார் எனக்கு நயன்தாரா ரொம்ப பிடிக்கும் சார், அது அழகு சார். அந்த பிள்ளை கல்யாணம் ஆகும்போது நான் தூங்கவே இல்லை சார். ஏன் தூங்கல? அப்படி சில பேரு. அப்ப அழகுன்றதுக்கு அளவுகோல் ஒவ்வொருத்தருக்கு மாறுபடும். ஆனா ஒரே அழகுக்கு அளவுகோல்ன்றது ஈர்ப்பு. இந்த ரிஷப லக்னம் என்ன பண்ணும்னா, அடுத்தவர்களை ஈர்க்கும், இயல்பாகவே ஈர்க்கும். இந்த ஈர்ப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? பாசிட்டிவா எடுத்துக்குவாங்க, பிளஸ்ஸா எடுத்துக்குவாங்க. இந்த ஈர்ப்பை நீங்கள் எதுவுமே மேக்கப் போடாம இருந்தா கூட ஈர்ப்பீர்கள். சுக்கிரன் ஆட்சி, சந்திரன் உச்சம், மேக்கவே போட வேணாம், சும்மா சாதாரணமா போனா கூட சூப்பரா இருக்கு. அறம்னு ஒரு படம் பாத்தீங்கல்ல, நயன்தாரா கலெக்டரா நடிச்ச படம்னு நினைக்கிறேன். அந்த படம் வெளியே வந்து போன பிறகு ஜவுளி கடைக்கு போனா, சார் இது அறம் சாரி சார், நயன்தாரா கட்டின சாரி சார். நான் இன்னும் அது பார்த்தா பெண்கள் அள்ளிட்டு போறாங்க அந்த அறம் சாரிய. அது அழகான சாரி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப டீசெண்டா இருந்தது, அவ்வளவுதானே. ஆனா உண்மை, நான் சொன்னது உண்மைதானே. அப்ப ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் மிக சாதாரணமாக இருந்தாலும் நீங்கள் மற்றவர்களால் ஈர்க்கப்படுவீர்கள். ஆனா ரிஷப லக்னம் என்ன பண்ணும் தெரியுமா? நான் மேக்கப் போடுறதுனாலதான் அவங்க எல்லாம் என்ன பாக்குறாங்க, நான் போடுற ட்ரெஸ்னாலதான் அவங்க பாக்குறாங்க, நான் போடுற நகையினாலதான் பாக்குறாங்க, நான் பேசுறதுனாலதான் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியான தவறான கண்ணோட்டங்களை வளர்த்து கொள்ளும். இந்த ஈர்ப்பு என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த ஈர்ப்பு என்பது உலக மகா சாதனையாக தன்னைத்தானே நினைத்துக் கொள்ளும். இப்ப இந்த மயக்கத்துல அப்படியே அடி வாங்கிறோம், அது உள்ளே உட்கார்ந்துரும். இந்த மயக்கத்திலேயே அடி வாங்கிறோம். என்ன பிரச்சனைனா, நல்லா கவனிங்க, ரிஷப லக்னம் என்ன ஸ்தரமா ஸ்திரமா உபயமா? ஸ்திரராசிக்கு பாதக ஸ்தானம் எது? இது ரொம்ப கொடுமை இல்லையாங்க? ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் இடம் பாதக ஸ்தானம், அதாவது பாக்கியஸ்தானம், தந்தையாருடைய ஸ்தானமே பாதக ஸ்தானமா வந்து விடுகிறது. ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு தந்தையாருடைய அன்பு, ஆதரவு பிறப்ப கிடைப்பதில் நிறைய பிரச்சனை இருக்கு. பாக்கியஸ்தானமே பாதக ஸ்தானமாக மாறுகிறது. அப்ப பாக்கியாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சனி இங்க உட்கார்ந்து இருக்கலாம். மேஷ லக்னத்துக்கு கர்மஸ்தானாதிபதி யாரு? சனிதான். ஏன்னா 10ஆம் அதிபதி தான் கர்மஸ்தானாதிபதி. ரிஷப லக்னத்துக்கு கர்மஸ்தானாதிபதி யாரு? அவனும் 10ஆம் அதிபதி சனிதான். அவனுக்கு 10, 11, இவனுக்கு 9, 10. கர்ம தர்ம ஸ்தானாதிபதினு சொல்லுவாங்க. தர்ம கர்ம கர்மாதிபதி யோகம் பாங்க. அப்ப தர்ம கர்ம ஸ்தானாதிபதியாக யார் வந்து நிக்கிறான்? சனி நிக்கிறான். இதுல என்ன பெரிய லாஜிக்னா, இந்த 2 ராசிகள்லையும் முதல் ராசியில சூரியன் உச்சம், 2வது ராசியான ரிஷபத்துல சந்திரன் உச்சம். மிக முக்கியமான 2 கோள்கள், சூரிய சந்திரர்கள், ஒளி கிரகங்கள். இவர்கள் இருவரும் முதல் 2 ராசிய உச்சமா எடுத்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு குழந்தை பிறக்குது. பிறக்கிறது எது? லக்னம், மேஷ லக்னம். பிறந்த உடனே என்ன பண்ணுது? வாய் விட்டு அழுகுது. பிறந்த உடனே அதனுடைய வேலை என்ன? வாய் விட்டு அழுவது, அதாவது தன்னுடைய குரலை வெளிப்படுத்துவது. அது உள்ள இருக்கிறவர் குரல் தெரியாது. இது அழுகுது, ஏதோ அழுகுதுன்னு நினைச்சிட்டு மீண்டும் அழுகணும் அந்த குழந்தை. அப்புறமா தான் அதுக்கு தன்னுடைய குரல் தான் போல இருக்கு அப்படின்னு அழுது பார்த்து, ஓ இது என்னுடைய குரல். அப்ப இந்த 2ஆம் அந்த அழுகுரல் இருக்கு பாத்தீங்களா,
அந்த முதல் பிறப்பு என்பது லக்னம், இரண்டாவது அடுத்து ஓசை வருது இல்லையா, இந்த ஓசைக்குரிய லக்னம் என்பது ரிஷபம். இந்த ஓசை வாக்குஸ்தானம் சொல்றோம் இல்லையா, அதுதான் 2ஆம் இடம். அப்ப இந்த ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்கள் முதல்ல 2 கிரகங்கள், ஒளி கிரகங்கள் உச்சமாகக்கூடிய ஸ்தானங்களாக மாறிவிடுகின்றன, மேஷமும் ரிஷபமும். ஆனால் மேஷத்துக்கு இருக்க இயலாத மயக்கம் ரிஷபத்துக்கு இருக்கும். ஏன்னா சந்திரன் உச்சம், சூரியன் சுக்கிரன் ஆட்சி. அப்ப ஒரு மயக்க நிலை, தன்னை பற்றிய ஒரு உயர்வான மனநிலை, தன்னுடைய அழகை பற்றிய ஒரு கான்பிடன்ட். காய்ச்சல்ல கடந்தாங்கன்னா வெளியில போக மாட்டாங்க, ஏன்னா முகம்லாம் வத்திருச்சு. உடனே இப்படி போறது, மறுபடியும் அதெல்லாம் சரி பண்ணிட்டு போகணும். அப்ப ரிஷப லக்னத்துக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டராக்டிவ், ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப முகம், வாக்குஸ்தானம் என்பது 2ஆம் இடம், முகம் என்பது 2ஆம் இடம். அப்ப தன்னுடைய குரல், தன்னுடைய முகம், தன்னுடைய பாவனைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரிஷப லக்னத்தை பக்கத்துல நின்று அவங்க பேசுறதை கவனிங்களேன், அவர்கள் அறியாமல் சில பாவனைகள் அவர்களிடமிருந்து வெளிப்படும். கொஞ்சம் கொஞ்சம் மற்றவங்க பேசுறதை விட கொஞ்சம் வித்தியாசமா பாவனைகளோடு பேசுவார். அது சில பேருக்கு நல்லா இருக்கும், சில பேருக்கு செயற்கையா இருக்கும். இப்ப இது எங்க இருந்து வருகிறது என்றால், அது ஒரு மயக்க நிலையில் நம்மை ஆழ்த்தி விடும் ரிஷப லக்னம். நன்றாக கவனியுங்கள். 9, 10 கூடையவன் சனி. இந்த 10ஆம் அதிபதி சனி வந்துட்டான்னு வச்சுங்க, உங்களுடைய ஜாதகத்துல 10ஆம் அதிபதி சனியா இருக்கிறான், அல்லது 10ஆம் இடத்துல சனி உட்கார்ந்து இருக்கிறான், அல்லது 10ஆம் இடத்த சனி பாக்குறான்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன, அவங்கிட்ட அடி வாங்குறதுக்கு தயாரா இருக்கணும். அப்ப அடி வாங்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கிறது. ஆனால் உழைப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். அப்ப 10ஆம் அதிபதி சனியாக இருந்தால் நீங்கள் எதற்கு தயாராக இருக்க வேண்டும்? உழைப்பதற்கு தயாரா இருக்க வேணும். ஆனா இங்க ரிஷப லக்னம் உழைப்பதற்கு தயாராக இருக்காது. உழைச்சா மேக்கப் கரைஞ்சிரும், வேர்த்துரும். அப்ப அதனால நான் உழைக்கிறதற்கு நான் தயங்குகிறேன் என்ற நிலை ஏற்படும். அப்ப பின்னாடியே சனி அடிக்க துவங்குவான். அப்ப ரிஷப லக்னத்திற்கு ஒரு யுக்தி என்ன சொல்றேன்னா, நீங்கள் இயற்கையாகவே அழகானவர்கள், அதுல மாற்று கருத்து இல்ல. நான் உங்களுக்கு சர்டிபிகேட் தர்றேன், பத்திரம் பதிஞ்சு தர்றேன். நீங்க கருப்பாக இருக்கிறீர்கள், சிவப்பாக இருக்கிறீர்கள், ஆணாக இருக்கிறீர்கள், பெண்ணாக இருக்கிறீர்கள், அரவாணியாக இருக்கிறீர்கள், இதை பற்றி எதையும் கவலைப்படாதீர்கள். ஆடைக்கு முக்கியத்துவம் தராதீர்கள், ஆவரணங்களுக்கு முக்கியத்துவம் தராதீர்கள், எதுக்கு முக்கியத்துவம் தராதீர்கள். ஆனால் உழைப்புக்கு முக்கியத்துவம் தருங்கள், ஜெயித்து விடுவீர்கள். முடிஞ்சிருச்சு. நீங்க மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கும் ஒரு வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம். நான் சொன்னேன், மேஷத்திற்கு நீங்கள் உழைக்க வேண்டும், சுயநலமற்ற உழைப்பு தான் உங்களுக்கு நற்பலன்களை தரும். ஆனா ரிஷப லக்னத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒண்ணுமே வேணாம், நீங்கள் உழைச்சா போதும். எவ்வளவு அற்புதம் பாருங்க. அங்கிருந்து உங்களுக்கு ஒரு பிளஸ் கிடைக்குது. நீங்க உங்களுக்காக உழைக்கிறீங்களோ அவங்களுக்காக உழைக்கிறீங்களோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க உழைச்சாலே உங்களுக்கு மேன்மை தான். யாருக்கு? ரிஷப லக்னத்துக்கு. ஆனா நம்ம செய்ய மாட்டோமே. அப்புறம் குத்துதே, குடையுதே, அது பண்ணுதே, இது பண்ணுதே, கஷ்டப்படுது அப்படின்னு நிறைய. என்ன பிரச்சனைனா 2 விஷயம் இருக்கு. இங்க ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி குரு வர்றார், பாதகாதிபதி 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சனி வர்றாங்க. இந்த 2 கிரகங்களும் வருஷாந்திர கிரகங்கள். இது என்ன பண்ணும்னா, நம்ம ஜாதகத்துல ஒரு இடத்துல இருக்காரு குரு, சனி ஒரு இடத்துல இருக்காரு. இவர்கள் என்ன செய்வாங்கன்னா 3 பார்வை பார்ப்பாங்க. யாருக்கு? குருவுக்கும் சனிக்கும் 3 பார்வை இருக்குல்ல. 5, 7, 9, 3, 7, 10. இவங்க ஜாதகத்துல இருக்கும்போது 3, 6 இடத்த பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கோச்சார கிரகங்கள் நகருது இல்லையா, நகரும் போது 3 படத்தை 6 இடத்த பார்ப்பாங்க, 3 இடத்த பார்ப்பாங்க. அப்ப பெரும்பாலும் 12 ராசிகளையும் ஆளுமை செய்கின்ற கிரகமாக யார் இருப்பா? 8ஆம் அதிபதி குரு, பாதகாதிபதி சனி. அதாவது அஷ்டமாதிபதி குரு, பாதகாதிபதி சனி. இவர்கள் இருவரிடமிருந்து நீங்க தப்பிக்கணும்னா, எனக்கு வேலை இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு நீங்க நகரணும். நீங்க போய் சொல்லிட்டு நகர முடியாது. யார்கிட்ட? சனிக்கிட்டையும் குருக்கிட்டையும் எனக்கு வேலை இருக்குன்னு நீங்க போய் சொல்லிட்டு நகர்ந்தீங்கன்னா பின்னாடியே அடிப்பார். உண்மையிலே வேலை இருக்குன்னா அவர் பாட்டுக்கு அங்கேயே நிற்பாரு, கேட்டுக்குள்ள வர மாட்டார். எனக்கு வேலை இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்க அடிக்கணுமா? சரி, வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அடிங்க. வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அடிங்கன்னா
அவங்க பாட்டுக்கு பேசாம இருப்பாங்க. இவன் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கானே, வேலை செய்யறவனை போய் எப்படி அடிக்கிறது, ஒருபோதும் உங்ககிட்ட தொடவே மாட்டாங்க. இதுதான் யுக்தி. ரிஷப லக்னம் ஜெயிக்கணும்னா ஒரு 2 பேர்கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஒண்ணு குரு கிட்ட இருந்து தப்பிக்கணும், ஒண்ணு சனி கிட்ட இருந்து தப்பிக்கணும். இந்த 2 பேர்கிட்டையும் தப்பிக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு, ஒரே வழி, நீங்க நேர்மையா இருக்கணும், நேர்மையாக உழைக்க வேண்டும். 2 விஷயம் தான் முடிஞ்சிச்சு. இதை விட்டுட்டு நீங்க வேற என்ன யுக்தியை கையாண்டாலும் சரி, தாயத்தை கட்டிக்கலாம், அப்புறம் மந்திரம் எந்திரம் எல்லாம் போட்டுக்கலாம், அப்புறம் என்ன நிறைய ரிஷப லக்னக்காரர்கள் மோதிரமா போடுவாங்க. நல்லா பாருங்க, மோதிரம் பாருங்க நல்லா வரும் பாருங்க, 5 மேரம், இந்த ஒரு கல்லு, இங்க ஒரு கல்லு, இங்க ஒரு கல்லு, அங்க ஒரு கல்லு, அது இயல்பாகவே வர. நான் போய் இந்த கல்லு போடுங்க உங்களுக்கு ரிஷப லக்ன ராசி அன்பர்களுக்கு சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னு வைங்க, அது 50 நேரம்னாலும் வாங்கிடுவாங்க, ஈஸியா ஏமாத்தலாம். நீங்க இத்தனை கல்லு போட்டாலும் ஜெயிக்க முடியாது, வாய்ப்பு இல்ல ராஜா. அப்போ ஒரே வழி, என்ன வழி? உழைப்பு, உழைப்பு, உழைப்பு தான். ஆனா நீங்க மறுபடியும் சொல்றேன், அவங்களுக்கு எங்க தயங்கமா இருக்கு தெரியுமா? உழைச்சா அழகு குறைஞ்சிரும்னு ஒரு தயக்கம் இருக்கும். குறையவே குறையாது. உழைக்க உழைக்க உங்கள் அழகு மெருகி மேம்படும். கவனிச்சு பாருங்க, நிறைய பேரை சொல்லலாம். அப்ப இத நீங்க பிராக்டிக்கலா அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க தான் வெற்றியாளர். அப்ப ஜோதிடம் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்ப 2 5 கூடையவர் புதன் வர்றாரு, யாருக்கு? ரிஷபத்துக்கு. ஸ்பீச் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். உங்களை மாதிரி காமெடியா பேச முடியாது. உங்களை மாதிரி அடுத்தவங்களை கிண்டல் பண்றதுக்கு ஆளே கிடையாது. கலாய்க்கிறதுக்கு இந்த ரிஷப லக்னம் கலாய்க்கிற மாதிரி வேற யாரும் கலாய்க்க மாட்டாங்க. இந்த ரிஷப லக்னம் கலாய்க்குதுன்றதுக்காகவே எல்லாரும் கூடி உட்கார்ந்து கேட்பாங்க. சில கேரக்டரை பார்த்தா தெரியும், நல்லா கலாய்ப்பாங்க. ரிஷப லக்னமான்னு தெரியல, அவ்வளவு நல்லா கலாய்ப்பா. கலாய்க்கிறதுக்காகவே அந்த நகைச்சுவை உணர்வு என்பது ரிஷப லக்னத்திற்கு இயல்பாகவே வரக்கூடிய ஒரு தன்மை. சரியா? ரைட். ஜாலியா இருக்கணும், அவங்களும் ஜாலியா இருக்கணும், அவங்கள சுத்தி இருக்கிறவங்களும் ஜாலியா இருக்கணும். இவங்களும் வேலை பார்க்க மாட்டாங்க, சுத்தி இருக்கிறவங்களும் வேலை பார்க்க விட மாட்டாங்க. இதுதான் கான்செப்ட். சரியா? ரைட். பாத்தீங்கன்னா அங்கிட்ட 4ஆம் அதிபதி சூரியன். சொகுசா இருக்கவே முடியாது. ஆனா சொகுசா விரும்பக்கூடியவர்கள் யாரு? ரிஷபம். ஆனால் சொகுசா இருக்க முடியாது, படுத்தா படுக்க எரியும். சரியா? சரி, கீழே படுத்தா சில்லுன்னு இருக்கும். ஏசிய போட்டா ஏசி ஒத்துக்காது. சரி, ஏசிய ஆஃப் பண்ணோம்னா வேர்க்கும். அப்ப நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அவ்வளவு எளிதாக அந்த சொபஸ்டிகேட்டட் சொல்லுவாங்கல்ல, அது கிடைக்காது ரிஷப லக்னத்துக்கு. ஆனா ரொம்ப சுகவாசியாக மற்றவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் தென்படுவீர்கள். ரொம்ப ஆச்சரியம் இல்ல? ஆனா உண்மையிலே ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, படுக்கை தூக்கம் விலைக்கு வாங்க முடியலன்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. அது கண்ணதாசன் பாட்டா இவரான்னு தெரியல. படுக்கையை விலை கொடுத்து வாங்கலாம், தூக்கத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு ஒரு பாட்டு. என்ன பாட்டு ஞாபகம் இல்ல, ஆனால் அது இவர்களுக்கு பொருந்தும். சரியா? அப்ப 4ஆம் அதிபதி யாரு? சூரியன். எப்ப தூக்கம் வரும்? சூரியனால அடுத்தவர்களுக்கு ஒளி கொடுக்கக்கூடியவன். நீங்க அடுத்தவங்களுக்காக உழைச்சு பாருங்களேன், ரிஷப லக்னம், நிம்மதியான அன்னைக்கு தூக்கம் வரும். அடுத்தவங்களுக்காக ஒரு 4 காரியம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும். ஏன்னா 4ஆம் அதிபதி சூரியன். 5 கூடையவர் தான் சொன்னேன், புதரை 2 5 கூடையவர் புதன். 6ஆம் அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்கு இடம் கொடுத்தா நோய், கடன், பிரச்சனைகள்லாம் வரும். 7 கூடையவர் செவ்வாய். பொதுவாக வாழ்க்கை துணையை பொறுத்தவரை இந்த 2 லக்னங்களுக்கு நல்லபடி அமைஞ்சிடும். ரொம்ப ஆச்சரியமான உண்மைதான். ரிஷப லக்ன பெண்களுக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆண் கணவனாக வருவான். ஆனா ரொம்ப பாதுகாப்பான ஆளா வருவான். ஆனா கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளாவும் இருக்கும் ரிஷப லக்னத்துக்கு. ரிஷப லக்ன ஆண்களுக்கு வாங்குன்னு வேலை செய்யற பொண்ணு வருவான். என் புருஷனை யாரும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, நான் பேசுவேன், நான் கண்ணா அப்படின்னான்னு பேசுவேன், கெட்ட வார்த்தையில எல்லாம் பேசுவேன், ஆனா மத்தவங்க பேசுனா நான் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன் என்று பேசக்கூடிய பெண்கள் மனைவியா வருவாங்க. அது இது இருந்தா சொல்லுங்க, நானே 12 லக்னத்துக்கு சொல்றேன்னா அனுபவம் உங்ககிட்ட பேசணும். நான் ஒரு லாஜிக்கை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? சரிதானா? அப்ப
இதெல்லாம் நடக்கும். அப்ப இது 8ஆம் அதிபதியை பார்த்தா குரு. ஏன்னா குருவுடைய தன்மை, நீங்க சுக்கிரனுடைய தன்மைகளை அதிகமாக்கும் போது குரு உங்களுக்கு இடைஞ்சல் செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க சுக்கிரனுடைய பக்கம் போக கூடாது, குருவினுடைய பக்கம் போகும்போது அந்த குரு அளப்பரிய நன்மைகளை தந்து விடுவார். அந்த மயக்க நிலையிலிருந்து உங்களை வெளியில கொண்டு வந்துடுவார். 10, 9, 10 கூடையவர் சனி, நிறைய பேசிட்டோம். அதிபதி குரு, இப்பதான் நம்ம பேசணும். 8 கூடையவர் 11ஆம் அதிபதி. அப்ப குருவை நீங்க என்ன பண்ணணும்? குரு பக்கம் நீங்க போகணும். அப்படி போகும்போது குரு உங்களுக்கு நன்மைகளை செய்வார். குருவுடைய காரகத்துவத்தை நீங்கள் ஏற்காமல் இருந்தீர்கள் என்றால் நீங்க அடி வாங்கணும், கடுமையா அடி வாங்கணும். 12ஆம் அதிபதியை பொறுத்தவரை செவ்வாய் தான். 7, 12 கூடையவர் செவ்வாய். செவ்வாயினால உங்களுக்கு பெரிய துன்பங்கள்லாம் இருக்காது, ஆனா ஒரு பாதுகாப்பெல்லாம் கிடைக்கும், அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. ஆனால் ரிஷப லக்னத்தினுடைய கர்மா உழைப்பு, அதுதான். இதை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா பெரிய சக்சஸ் பண்ணிடலாம். சரியா? ரைட். அனுபவம் இருக்கா? மேஷ ரிஷப லக்னம் அனுபவம் இருந்தா சொல்லுங்க, கையை தூக்குங்க. சார் எனக்கு இருக்கு சார், எனக்கு இப்படி இல்ல சார் அப்படின்னு இருக்கிறவங்க யாராவது இருந்தா சொல்லலாம். வணக்கம், நான் சுப்பிரமணியம் பேசுறேன். வணக்கம் வணக்கம். நான் ரிஷப லக்னம் தான் சார். எந்த அளவுக்கு பொருந்தது? அனைத்தும் பொருந்தது சார். ஆனா உழைப்பு நான் அந்த உழைப்பு நீங்க சொன்னதோடதான் எனக்கு இன்னைக்கு துணையா இருக்குது. எல்லாம் 24 hours எனக்கு உழைக்கிறதுக்கு ஓகே. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அந்த உழைக்கிறதுனாலதான் நீங்க ஜோதிடத்துக்கே வந்திருக்கீங்க. பொதுவா ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஜோதிடத்துக்கு வரமாட்டாங்க. ஆமா சார். அப்ப நீங்க ரொம்ப பிடிக்கும். ஆமா, உழைக்கக்கூடிய காரணத்தினால் உங்களை குரு ஜோதிடத்துக்கு அனுப்பி இருக்கிறார். ஆமா சார். ரொம்ப மகிழ்ச்சி. அனைத்துமே சரியானதுதான் சார். இந்த பிராக்டிக்கலா நீங்க அதை உணரும் போது உங்க லக்னம் மட்டும் இல்ல, மற்ற லக்னங்கள் மீதும் நீங்கள் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பு வந்துடும். நான் ரிஷப லக்னம், எனக்கு அப்படியே 100% நீங்க சொல்றது பொருந்தது சொல்றாரு இல்லையா? இது கோள்களை பற்றியே நம்ம பேசல. இந்த கோள்கள் அங்கே இருக்கு, அந்த இடத்துல இருக்கு, 7ஆம் இடத்துல இருக்கு, 8ஆம் இடத்துல இருக்கு, 9ஆம் இடத்துல, அதை பத்தி பேசணுமா? இல்ல. ஆனால் அந்த அதிபதிகளை பத்தி பேசியிருக்கிறோம். 7ஆம் அதிபதி யாரு, 8ஆம் அதிபதி யாரு, 5ஆம் அதிபதி, இதெல்லாம் கனெக்டிவிட்டி. அப்ப விதியை தீர்மானிப்பது லக்னம், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அப்ப அந்த விதியை தீர்மானிக்கக்கூடிய லக்னத்தை வைத்துக்கொண்டே கிட்டத்தட்ட ஒரு 60-70% பலன்களை நம்மால் எடுக்க முடியும் அப்படின்ற கான்பிடென்ட் உங்களுக்கு ஏற்படும்ன்றதுக்காக இந்த லக்னம், இந்த லக்ன பொது பலன்கள் வருதா? தோஷம் பாருங்க, சின்ன சின்ன கரெக்ஷனையும் நான் சொல்லிட்டே வரேன் ஒவ்வொரு லக்னத்துக்கும். அதை நீங்க பின்பற்றும் போது மிகச்சிறந்த பலன்களை உங்களால் பெற முடியும். சரியா? நல்லது. நன்றி நன்றி நன்றி. சார் அடுத்து பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இந்த புக்ல பொது குணங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா? இப்ப இந்த செவ்வாய் தொடர்பு பெற, சூரியன் தொடர்பு பெற, அந்த தொடர்பு பெற அப்படின்றதுக்கு மீனிங் இல்ல. அது நான் உங்களுக்கு பின்னாடி வரும். ஏன்னா தொடர்பு, நான் என்ன சொல்றேன்னா, ஒருவருக்கு செவ்வாய் ஒரே மாதிரியான தொடர்பு நிலைகள்ல ஏற்படாது. அது பொது பலன்கள். இது மாதிரியான புத்தகங்கள், அந்த பொது பலன்களை பொறுத்தவரை நீங்க முழுமையா படிச்சிருக்க. சரிங்க. தொடர்பு நிலைன்றது அந்த லக்னத்துல, அந்த ரிஷபத்துல செவ்வாய் உட்கார என்ன செய்யும், 2ஆம் இடத்துல உட்கார்ந்தா என்ன செய்யும், 3ஆம் இடத்துல உட்கார்ந்தா என்ன செய்யுன்ற மாதிரியான கணக்கு தான். ஆனால் நீங்க இப்ப நான் கொடுக்கறது லாஜிக். ஒரு கிரகம் என்ன செய்யும், லக்ன பொது பலன்கள்ங்கும் போது நீங்க லக்ன சுவர்கள் பாவர்களை வைத்துக் கொண்டு ஒரு கிரகம் என்ன செய்யும். இப்ப குரு என்ன செய்வாரு ரிஷப லக்னத்துக்கு? இப்ப நீங்க சொல்லிருவீங்க 8ஆம் அதிபதி எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் சிரமத்தை கொடுப்பாரு. ஆனால் அவரை எப்படி சரி பண்ண முடியும்? நேர்மையையும் உழைப்பையும் வைத்து சரி செய்ய முடியும். அதே போல சனி. இப்ப இந்த லாஜிக் தான் ரொம்ப முக்கியம். இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகங்களுடைய பண்புகளை நீங்கள் உட்காரும் போது கனெக்ட் பண்ணிடலாம். அது உயர்நிலை முதுநிலையில வந்துடும். நல்லது. அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய லக்ன பொது பலன்களை முழுமையா அப்படியே ஒரு ரீட் பண்ணிடலாம். அது ரொம்ப விசேஷமான பொது பலன்கள். இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் தரும். சரி.